கச்சா எண்ணெய் விலை உயரும்போது தங்கம் விலை சறுக்குவது ஏன்? இரண்டிற்கும் என்ன தொடர்பு? முதலீட்டாளர்கள் கவனத்திற்கு. நாளுக்கு நாள் போர் பதற்றம் அதிகரித்து வந்த போதிலும் தங்கத்தின் விலை சரிந்து வருகிறது மற்றும் எண்ணெயின் விலை உயர்ந்து வருகிறது. இந்நிலையில் அசாதாரண சூழ்நிலைகளில் பாதுகாப்பு தேடி தங்கத்தில் முதலீடு செய்யும் முதலீட்டாளர்களுக்கு இப்போது ஒரு குழப்பமான சூழ்நிலை நிலவுகிறது. எண்ணெய் விலை உயர்வால் தங்கத்தின் விலை ஏன் சரிந்து வருகிறது என்பதையும், எப்போது எதில் முதலீடு செய்வது புத்திசாலித்தனம் என்பதையும் பற்றி முதலில் புரிந்து கொள்ளுங்கள். இனி எண்ணெய் விலை உயர்விற்கும் தங்கம் விலை சரிவிற்கும் உள்ள தொடர்பு குறித்து விரிவாக பார்க்கலாம். மேற்கு ஆசியாவில் மோதல் தொடங்குவதற்கு முந்தைய நாளான பிப்ரவரி 27 அன்று தங்கம் $5278 வர்த்தகமானது. சுமார் ஒரு மாதத்திற்குப் பிறகு அதன் விலை $4531 குறைந்தது. இது ஏறத்தாழ 14% சரிவாகும். இந்தச் சரிவில் பெரும்பாலானவை கடந்த 2 வாரங்களில் நிகழ்ந்துள்ளன. ஆச்சரியப்படும் விதமாக அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதல் முடிவுக்கு வருவதற்கான அறிகுறிகள் இன்னும் தென்படவில்லை. ஆனாலும் தங்கத்தின் விலை சரிந்து வருகிறது. இப்பொழுது முதலீட்டாளர்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். உலகளாவிய பதட்டங்கள் அதிகரித்து வரும் வேளையில் பாதுகாப்பான புகலிடமாக கருதப்படும் தங்கம் ஏன் பலவீனமடைந்துள்ளது? இப்போ எதில் முதலீடு செய்வது? இப்படியான கேள்விகள் எழுந்தால்தான் தெளிவாக, அதே சமயம் புத்திசாலித்தனமாக முதலீடு செய்ய முடியும். சரி, இனி பேசிக் கேள்விகளிலிருந்து போகலாம். முதலீட்டாளர்கள் ஏன் தங்கம் வாங்குகிறார்கள்? இதை புரிந்து கொள்ள மக்கள் ஏன் தங்கம் வாங்குகிறார்கள் என்பதை முதலில் புரிந்து கொள்வது அவசியம். எளிமையாகச் சொன்னால், உலகில் நிச்சயமற்ற தன்மை அதிகரிக்கும் போது மக்கள் தங்கள் பணத்தை பாதுகாப்பதற்காக தங்கத்தை நாடிச் செல்கிறார்கள். நெருக்கடி குறித்த அச்சம் அதிகரிக்கும் போது தங்கத்தின் விலையும் உயர்கிறது. பிப்ரவரி மாத தொடக்கத்தில், மோதல் தொடங்குவதற்கு முந்தைய மாதத்தில் தங்கம் $4622 இருந்தது. இது கிட்டத்தட்ட 13% உயர்வாகும். இதன் பொருள், அச்சம் அதிகரித்த போது தங்கத்தின் விலையும் அதிகரித்தது என்பதாகும். உண்மையான நெருக்கடி வந்தபோது என்ன மாற்றம் ஏற்பட்டது? இப்போதுதான் உண்மையான ஆட்டம் தொடங்குகிறது. ஒரு நெருக்கடி என்பது வெறும் அச்சமாக இல்லாமல் யதார்த்தமாக மாறும்போது அதன் தாக்கம் வேறு விதமாக உணரப்படுகிறது. போரில் அதன் முதல் தாக்கம் நேரடியாக சம்பந்தப்பட்ட நாடுகளில்தான் உணரப்படுகிறது. அங்கு உயிர்களும் உடைமைகளும் இழக்கப்படுகின்றன, உள்கட்டமைப்புகள் அழிக்கப்படுகின்றன. ஆனால் அதைவிடவும் முக்கியமானது பொருளாதார தாக்கமாகும். அது படிப்படியாக உலகம் முழுவதும் பரவுகிறது. இந்த விவகாரத்தில் உண்மையான பாதிப்பு எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகத்திற்கே ஏற்பட்டுள்ளது. ஜலசந்தி அதிக அளவு எண்ணெயை கொண்டு செல்லும் உலகின் மிக முக்கிய வழித்தடமாகும். இதன் காரணமாகவே கடந்த ஒரு மாதத்தில் பிரெண்ட் கச்சா எண்ணெயின் விலை கிட்டத்தட்ட 40% உயர்ந்துள்ளது. எண்ணெய் விலை உயர்ந்தால் தங்கத்தின் விலை ஏன் சரிகிறது? இப்போது எண்ணெய்க்கும் தங்கத்திற்கும் உள்ள நேரடி தொடர்பை புரிந்து கொள்ளுங்கள். எண்ணெய் ஒரு இன்றியமையாத பண்டம். அதை எந்த விலை கொடுத்தாவது வாங்க வேண்டும். எண்ணெய் விலை உயரும்போது அதை இறக்குமதி செய்யும் நாடுகளின் செலவுகள் திடீரென அதிகரிக்கின்றன. இத்தகைய சூழ்நிலையில் மக்கள் முதலில் தங்கள் நுகர்வை குறைக்கிறார்கள். ஆனால் அதனால் பெரிய மாற்றம் ஏற்படுவதில்லை. எண்ணெய் செலவு இன்னும் அதிகமாகவே இருக்கிறது. இப்போது அந்த செலவை செலுத்த மேலும் டாலர்கள் தேவைப்படுகின்றன. இந்த இடத்தில்தான் தங்கம் கை கொடுக்கிறது. நாடுகள் தங்கத்தை விற்று அதை டாலர்களாக மாற்றி எண்ணெய் வாங்க பயன்படுத்துகின்றன. பல நாடுகள் ஏற்கனவே இதை செய்ய தொடங்கிவிட்டன. இதன் பொருள் என்னவென்றால், மக்கள் ஒரு நெருக்கடி ஏற்படும் என்ற அச்சத்தின் காரணமாக தங்கத்தை வாங்கி, நெருக்கடி ஏற்படும்போது அதை விற்கிறார்கள். இதனால்தான் தங்கத்தின் விலை சரிந்து வருகிறது. எண்ணெய் விலைகள் நிலை பெறும் வரை தங்கம் மீண்டும் உயரும் என்பது சாத்தியமில்லை. தங்கம் மட்டுமல்ல, மற்ற சந்தைகளும் அழுத்தத்தில் உள்ளன. இந்த வீழ்ச்சி தங்கத்துடன் மட்டும் நின்றுவிடவில்லை. பங்குச்சந்தையும் பத்திரங்களும் கூட வீழ்ச்சி அடைந்து வருகின்றன. உண்மையில் எண்ணெய் மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்கள் போன்ற பற்றாக்குறையாக உள்ள பொருட்களின் விலை மட்டுமே அதிகரித்து வருகிறது. மற்ற நிதிச் சொத்துக்களும் தங்கத்தைப் போலவே செயல்படுகின்றன.
அதிகரித்து வரும் செலவுகளை சமாளிக்க தேவைப்படும்போது அவை விற்கப்படுகின்றன. எனவேதான் எல்லா இடங்களிலும் இந்த அழுத்தம் காணப்படுகிறது. இந்த நெருக்கடி நீண்ட காலம் நீடித்தால் என்னவாகும்? இந்த முரண்பாடு தொடர்ந்தால் சொத்து விலைகள் மேலும் சரியக்கூடும். இதற்கான காரணம் எளிமையானது. பொருளாதாரம் பலவீனமடையும் போது மக்களிடம் சேமிப்பு மற்றும் முதலீடுகளுக்கு பணம் குறைவாகவே இருக்கும். முதலீடு குறையும் போது விலைகளும் சரியும். நிலைமை மோசமடைந்தால் அது பொருளாதார மந்தநிலைக்கு கூட வழிவகுத்து வேலைவாய்ப்புகளை பாதித்து வருமானத்தை குறைக்கக்கூடும். கடினமான சூழ்நிலைகளில் முதலீட்டாளர்கள் என்ன செய்ய வேண்டும்? இத்தகைய சூழலில் முதலீட்டாளர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் இப்போது கேள்வி. போதுமான நிதியும் பொறுமையும் உள்ளவர்களுக்கு இது வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கலாம். சந்தையில் ஒரு பழைய விதி உண்டு: எல்லோரும் பயப்படும்போது வாங்குங்கள். ஏனென்றால் ஒவ்வொரு நெருக்கடியும் ஒரு நாள் முடிவுக்கு வரும். இப்போது முதலீடு செய்பவர்கள் பிற்காலத்தில் அதன் பலன்களை அனுபவிப்பார்கள். ஆனால் இதில் அபாயங்களும் உண்டு. தங்கம் மற்றும் பிற சந்தைகள் மீள்வதற்கு முன்பு மேலும் சரியக்கூடும். இது சிறு முதலீட்டாளர்களுக்கும் சாதாரண குடும்பங்களுக்கும் ஒரு கடினமான காலமாக இருக்கலாம். பணவீக்கம் உயரும், ஆனால் வருமானம் அந்த அளவிற்கு வேகமாக வளராது. எதிர்காலத்தில் உங்கள் வருமானம் பாதிக்கப்படலாம் என்று நீங்கள் உணர்ந்தால், மேலும் ரிஸ்குகளை எதிர்கொள்வதை விட பாதுகாப்பான வழிகளையே பின்பற்றுவது புத்திசாலித்தனம். அதனால் பல ஆராய்ச்சிகள் செய்து சரியான நிபுணர்களின் உதவியுடன் தங்கம் போன்ற பிற பாதுகாப்பான இடங்களில் முதலீடு செய்வதுதான் இப்போதுள்ள சூழ்நிலைக்கு கை கொடுக்கும் என்பதை மறக்க வேண்டாம்.